ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் 7 Cents தமிழ். இப்போ பார்ட் 2 வீடியோ போடுறோம். குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிசன் என்ற சொல் சிவில்ஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து தான் வந்ததாமா. பொருள் அதுக்கு என்னதுன்னா நகர அரசில் வசிப்பவர். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதுமே ஒரே மாதிரியான ஒரு ஒற்றை குடியுரிமை தான் வழங்குது. ஓகேவா? இது கூற்றில் வைக்க சான்ஸ் இருக்குது. இரட்டை குடியுரிமை வழங்குகிறது. சரியா தவறானு கூட கேட்பாங்க. காரணம் சரியா தவறானு கூட கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பு பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5 to 11 வரை இருக்க சட்டப்பிரிவுகள் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா குடியுரிமை பற்றி விளக்குகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 1955 தான் குடியுரிமை சட்டம் கொண்டு வராங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955 தான் இந்த குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது குடியுரிமை சட்டத்தில் குடியுரிமை பெறுதல், குடியுரிமை இழத்தல், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குடியுரிமை சட்டம் எத்தனை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா 8 முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அடுத்து குடியுரிமை பெறுதல், எந்தெந்த வழியெல்லாம் குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிறப்பின் மூலம் பெறலாம். 1950 ஜனவரி 26 அன்று அல்லது அதற்கு பின்னர் பிறந்த ஒவ்வொருமே இந்திய குடிமகனாக தான் கருதப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வம்சாவளி மூலம் குடியுரிமை பெறலாம். 1950 ஜனவரி 26 அன்று அல்லது அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்த ஒரு குழந்தையின் தந்தை இந்திய குடிமகனாக இருந்தா அப்படின்னா அந்த குழந்தையும் வம்சாவளி மூலம் இந்திய குடிமகனாக குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவின் மூலம் ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து இயல்புரிமை மூலம் குடியுரிமை எப்படி பெறலாம்னு பார்க்கலாம். ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். ஒரு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் பிற நாடுகள் பகுதியுடன் இந்தியா இணையும் போது அவங்களுக்கு குடியுரிமை நம்ம இந்தியா வழங்கும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது குடியுரிமை எப்படி இழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குடியுரிமை இழத்தல் எப்படின்னா குடியுரிமை சட்டம் 1950 படி ஒருவர் குடியுரிமை எப்படிலாம் இழக்கலாம் அப்படின்னா அதுக்கு 3 வழிகள் இருக்குது. ஒன்று துரத்தல், அதாவது தாமாக துரத்தல், அது முடிவுறு செய்தல், இழத்தல். தாமாக துரத்தல் அப்படின்னா நான் குடிமகனாக தாமாக நான் என் குடியுரிமையை நான் துரத்துறேன், அதாவது இழக்கிறேன், வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் துரத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வருது. ஒரு நாட்டில் நான் இந்தியாவில் வேறு நாட்டில் போய் நான் ஒரு குடியுரிமை வாங்குறேன் அப்படின்னா அது அந்த குடியுரிமை இந்தியாவில் இருக்கிற குடியுரிமை தானாகவே ரத்து ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெற்ற ஒருவர், அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடியோ அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனையோ அவர் தவறு செஞ்சிருந்து அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கண்டறிஞ்சு குற்றம் சாட்டியிருந்தாங்கன்னா அவங்களுடைய குடியுரிமை ரத்து செஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடிப்படை உரிமைகளை பற்றி பார்க்கலாம். அடுத்தது அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 12 இருந்து 35 வரை அடிப்படை உரிமைகளை பற்றி கூறுகின்றது. ஓகேவா? அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து தான் இந்த அடிப்படை உரிமைகள் எடுக்கப்பட்டது. ஓகே, அடிப்படை உரிமைகள் சட்டம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அது முக்கியமான பாயிண்ட்டு. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து தான் எடுக்கப்பட்டது. முதலாக ஐஎன் மீன்ஸ் என்னன்னா இந்தியா அப்படின்னு ஷார்ட்கட்டை எழுதிக்கேன். முதலாக இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகள் ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னா 6 அடிப்படை உரிமைகள் உள்ளன. ஓகேவா? அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் சொல்கிறாங்க. அரசியலமைப்பிற்கு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சட்டப்பிரிவு 32. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடும் கட்டளை ஆணையை தான் என்னன்னு சொல்லுவாங்க நீதி பேராண்மை அப்படின்வாங்க. அரசியலமைப்பின் பாதுகாவலன் யார் அப்படின்னா நம்ம உச்சநீதிமன்றம் தான் அரசியலமைப்பின் பாதுகாவலன். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 என்னன்னு சொல்கிறார் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. அதாவது டாக்டர் அம்பேத்கர் சட்டப்பிரிவு 32 என்ன சொல்கிறாருன்னா இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். அதுக்கு முன்னாடி இருக்குது நீதி பேராண்மை, அதை பற்றி பார்ப்போம்.
அடுத்தது இதில் நீதி பெறாண்மையில் வந்து எத்தனை டைப் இருக்குன்னா ஒரு 4-5 டைப் இருக்குது. அதை பார்ப்போம். ஆட்கொணர்வு நீதி பெறாண்மை அப்படின்னா சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் வந்து கைது செய்யப்படுவதில் இருந்து பாதுகாப்பது தான் வந்து, அதாவது அவங்க வந்து தப்பே செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்கள கைது செய்வாங்க. அதுதான் வந்து ஆட்கொணர்வு நீதி பெறாண்மை. கட்டளை உறுத்தும் நீதி பெறாண்மை அப்படின்னா, இப்போ ஒரு அட்வொகேட் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்கக்கிட்ட ஒரு கேஸ் வருதுன்னா அவங்களுக்கு தொடர்பான ஒரு துறை வந்து அவங்க அந்த துறையில் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறையில் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தரையுறுத்தும் நீதி பெறாண்மை அப்படின்னா ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுத்துவதை தடுக்கிறது. ஓகேவா? ஒரு நீதிமன்றம் இருக்குது, மதுரை கிளை, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நீதிமன்றம்லாம் இருக்குல்ல, அது வந்து அவங்க கொடுத்த ரூல்ஸை தாண்டி வேலை செய்கிறத வந்து தடுக்கிறதா வந்து தடையுறுத்து நீதி பெறாண்மை. ஆவணக்கேட்பு நீதி பெறாண்மைனா உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனை தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செல்லும் கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை தான் வந்து இது. தகுதிமுறை வினைவு நீதி பெறாண்மை அப்படின்னா இப்பேராண்மை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.